வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில செபி ஒரு முக்கியமான ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய பிக் சேஞ்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆ இதனால என்னென்ன இம்பேக்ட் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கும்? இன்வெஸ்டர்ஸ்க்கு இது எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, என்ன முக்கியமான சேஞ்சஸ்? ஸ்டாச்சுட்டரி சார்ஜஸ்ல சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் ஜிஎஸ்டி, எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி இது எல்லாமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவோட சேர்ந்து வந்துரும். அதாவது பேஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா பிஇஆர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பிஇஆரோட ஸ்டாச்சுட்டரி சார்ஜஸ் கவர்மெண்ட் அந்த டாக்ஸ் எல்லாமே இதோட இன்க்ளூட் ஆகிடும். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பிஇஆர் நீங்கள் தனியாக கொடுக்கணும், ஸ்டாச்சுட்டரி சார்ஜஸ் செப்பரேட்டாக பிரேக்கப்போட கொடுக்கணுன்றது. இது வந்து என்ன ஆகும்னா, இன்வெஸ்டருக்கு இது ஒரு பெரிய கிளாரிட்டி இருக்கும். ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இம்பேக்ட் ஏஎம்சி கம்பெனிஸ்க்கு இது ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் இம்பேக்டாக கூட பார்க்கலாம். எக்ஸிட் லோடில் ஒரு பெரிய சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இதில் வந்து எக்ஸிட் லோடில் ஏஎம்சி கம்பெனிஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஒரு 5 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் அடிஷ்னலாக சார்ஜ் பண்ணிப்பாங்க. இது வந்து அவங்களோட எக்ஸ்பென்ஸ் இல்லை அவங்களோட சார்ஜஸ் மாதிரி பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த எக்ஸிட் லோடு வந்து ஃபண்டில் போய் ஆட் ஆகிடும் அந்த அமௌண்ட்டு. ஸோ நார்மலாக எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த ஃபண்டை எக்ஸிட் ஆகுறீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 1% எக்ஸிட் லோட் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ரூ. 1,00,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற மியூச்சுவல் ஃபண்டை செல் பண்ண போகிறீங்க ஒரு வருஷத்துக்குள்ளே. அப்போ எவ்வளோனா 1% எக்ஸிட் லோட்னா ரூ. 1000 வரும். ஸோ அப்போ என்ன ஆகுன்னா, இந்த ₹1000 அடிஷ்னல் சார்ஜஸ் 5 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அடிஷ்னலாக போட்டிருக்கிற ஏஎம்சி அதை ரிமூவ் பண்ணணும். என்ன நீங்கள் எக்ஸிட் லோடு சார்ஜ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் 100% உங்களோட ஃபண்டில் போய் ஆட் ஆகணும். ஃபண்டில் ஆட் ஆகும்போது அதோட ஃபண்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். இது வந்து இன்வெஸ்டருக்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு விஷயமாகவும் பார்க்கலாம். ஸோ இந்த 2 விஷயம் ஏஎம்சி வந்து ஹிடன் சார்ஜஸ் கம்ப்ளீட்டாக எரோட் பண்ணுறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக நம்ம கவனிக்கலாம். இப்போது ஏஎம்சி வந்து எந்த சார்ஜஸும் ஹிடன் சார்ஜஸாவோ இல்லை இன்டைரக்ட் சார்ஜஸாவோ போட முடியாது. அடுத்தது புரோக்கரேஜுக்கு ஒரு பெரிய அளவுக்கு அடி விழுந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். புரோக்கரேஜுக்கு வந்து மேக்ஸிமம் கேப் அப்படின்றத செட் பண்ணிட்டாங்க. கேஷ் மார்க்கெட்டில் வந்து மேக்ஸிமம் 6 பேசிஸ் பாயிண்ட்ஸ், டெரிவேட்டிவில் மேக்ஸிமம் 2 பேசிஸ் பாயிண்ட்ஸு. இது என்ன ஆகும் அப்படின்னா, ஓவர் ட்ரேடிங் வந்து பண்ணுறதை ரெடியூஸ் பண்ணும். இன்வெஸ்டாரோட ரிட்டர்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், 5வது விஷயம், டிஇஆர், டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவுக்கு ஒரு எக்ஸாக்ட் இல்லை ஒரு கிளியரான ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே பிஇஆரோட ஸ்டாச்சுட்டரி சார்ஜஸ், அதாவது எஸ்டிடி, டேக்ஸு, செபி சார்ஜஸ் இதெல்லாம் சேர்ந்து வரும். இப்போ அதை தனித்தனியாக பிரிச்சுருங்க. பிஇஆர்னா பிஇஆர் தனியாக கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ டிஇஆர் வரும்போது அதுலேயுமே ஒரு நல்ல கிளாரிட்டி இன்வெஸ்டருக்கு செபி கொடுத்துருக்குறாங்க. டிஇஆர் அப்படின்றது என்னென்னா டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இது வந்து பேஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் ப்ளஸ் புரோக்கரேஜ் ப்ளஸ் ஸ்டாச்சுட்டரி லெவிஸ், அதாவது டேக்ஸு, அந்த எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸு, செபி சார்ஜஸ்ஸு, இதெல்லாமே ஜிஎஸ்டி, இதெல்லாம் சேர்ந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்டாச்சுட்டரி சார்ஜஸ். புரோக்கரேஜ்ன்றது டிரான்சாக்ஷன், கேஷ் மார்க்கெட் டெரிவேட்டிவில் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணாங்களோ அது புரோக்கரேஜ். அடுத்தது பேஸ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, பிஇஆர். இந்த 3 சேர்ந்து தான் டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. ஸோ அப்போ என்னென்னா பிஇஆர் ப்ளஸ் புரோக்கரேஜ் ப்ளஸ் ஸ்டாச்சுட்டரி சார்ஜஸ். இதுதான் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன். இதில் ஏஎம்சியோ இல்லை ஹிடன் சார்ஜஸோ எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கு. ஸோ இதனால் இன்வெஸ்டருக்கு என்ன பெனிஃபிட்? ஹிடன் சார்ஜஸ் இல்லை, லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏஎம்சிக்கு இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. நியூ இன்வெஸ்டர் அதிகமாக உள்ளே வர்றதுக்கும், இதில் நடக்கிற என்டையர் சிஸ்டம் டிரான்சாக்ஷன்ஸாக இருக்கட்டும், ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் எல்லாத்தையும் கிளியராக, தெளிவாக, டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு சிஸ்டம்மை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக இந்த பாலிசி சேஞ்சஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது நான் ஒரு ₹1,00,000 வந்து என்னோடய மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நடந்திருக்கிற இந்த சேஞ்சஸில் எனக்கு ஏதாவது பெனிஃபிஷியல் இருக்கா? நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த ₹1,00,000க்கு கண்டிப்பாக இருக்குது. நார்மலாக ஒரு 8.5% ரிட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த டிஇஆர், பிஇஆர் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கேபு, புரோக்கரேஜுக்கு செட் பண்ணியிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நியர்லி அரௌண்ட் 8.5%க்கு பதில்
கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் 8.65% அளவுக்கு. நார்மலா இத 1 வருஷத்துல எனக்கு பெரிய லாபம் கிடைச்சிருமான்னா, இந்த சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்காது. அது ஒரு மைனர் சேஞ்சஸ் தான். பட் ஆனா டிரான்ஸ்பரன்சி ரொம்ப அதிகமா இருக்கும். ஏதாவது ஹிட்டன் சார்ஜஸ அவாய்ட் பண்ணும். ஸோ என்ன நடக்குதுன்றத ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த ரூ. 1,00,000 10 வருஷத்துல 2,23,000 வருதுன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. அது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 5,000 டூ 7,000 இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் 1, 2 அதாவது ரூ. 1,00,000 10 வருஷத்துல 8.5% போட்டா 2,25,000 2,23 கிட்ட வரும். அது வந்து 2,30 வந்து நமக்கு அடிஷனலா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 10 வருஷத்துல நமக்கு ஒரு 6,000 டூ 7,000 அடிஷனலா சேவ் ஆகும். ஸோ இந்த பாலிசி சேஞ்சஸ் ஏஎம்சிக்கு ஒரு சில செட்பேக்ஸ் இருந்தாலும், மியூச்சுவல் ஃபண்ட் வந்து தொடர்ந்து ஏயுஎம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி. குளோபலா கம்பேர் பண்ணும்போது இந்தியாவோட ஸ்டேஜ் வந்து ஒரு ஜெட் வேகத்தில ஒரு பிக்கப் ஆகக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியா இப்ப இருக்கு. இதுக்கான ரெகுலேஷன்ஸ ஸ்ட்ரீம்லைன் பண்றது செபியோட கடமையாவும் இருக்கு. ஸோ இந்த ஏற்கனவே ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு சில சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. ஸோ இது வந்து லாங் டர்முக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டும், நியர் டேர்ம்ல அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் லெவல்ல வந்து ஒரு சில டெம்பரவரி அ ஸ்ட்ரகிளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செஷன பத்தின உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.